முருகேசன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை என்று மறுப்பதும் கூட வெற்றிக்கு துணை புரியும். அது என்ன? இல்லைன்னு சொன்னால் சில பேர் நினைக்கலாம், நம்ம பாசிட்டிவாக பேசினா மட்டும்தாங்க அது வெற்றிக்கு துணை புரியும், நெகட்டிவாக சொல்கிறதும் கூட வெற்றிக்கு துணை புரியுமா? வெற்றிக்கு துணை புரியுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இவர் வந்து கேட்குறாரு, நம்ம இல்லைன்னு சொன்னால் அவர் கோச்சிக்குவார், நம்ம சரின்னு சொல்லிவிடுவோமா அப்படின்னு நினச்சி சொல்லிடுறாங்க. ஆனால் அதனால் அவங்க பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஒரு சின்ன சிறுகதைங்க. ஒரு கிராமத்தில் ராமசாமி அப்படிங்கிற ஒரு சிறிய விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சிறிதளவு தாங்க நிலம் இருக்குது, ரொம்பலாம் பெரிய அளவில் நிலம் இல்லை, சின்ன அளவில் தான் நிலம். அதில் விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவர் குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து அந்த நிலத்தில் இவர் நாற்று நடுறதுக்கு தயாராகிட்டார். நாற்றுகள்லாம் ரெடி பண்ணி நாற்று நட தயாராகிட்டார். அப்போ கந்தன்னு, அதே ஊரை சேர்ந்த கந்தன்னு ஒருத்தர் வராரு. ராமசாமி, இப்போ நாங்கள் எல்லோரும் மக்கள் சேர்ந்து ஊர் பொது கிணறை வந்து நாங்கள் தூர்வார போகிறோம், நீயும் வந்து தூர்வார வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ ராமசாமி என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை கந்தா, மன்னிச்சிரு என்ன, இன்றைக்கி நான் இந்த நாற்றை நடலைன்னா காஞ்சி போயிடும், நாளைக்கு நட்டனா அது சரியாக வளராது, அப்புறம் எனக்கு நஷ்டமாயிரும், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. கந்தன் கொஞ்சம் கோவத்தோடு கிளம்பி போயிடுறாரு, நீ மறுத்துட்டியன்ட்டு. ஆனால் இவர் அந்த சரியான நேரத்தில் அந்த பயிரை நடுறாரு, நல்லபடியாக அறுவடையும் முடிக்கிறாரு, அதுலேருந்து வருமானத்தை பார்த்து குடும்பத்தை நடத்துகிறாரு. அந்த நேரத்தில் இப்போ ஒருவேளை அவர் ஊர் பொது காரியமாச்சே, நம்ம சரின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலான்னு போயிருந்தாருன்னா அந்த நாற்றுக்கள் எல்லாம் காஞ்சி போயிடும். அப்புறம் அடுத்த நாள் நட்டார்னா அது அந்தளவுக்கு வளராது, பெரிய ஒரு பலன் தராது. அதனால தான் மக்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா காரியத்துக்கும் நம்ம சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அடைய வேண்டிய இலக்கை விட்டுறோம். சரிங்களா? இல்லை என்று சொல்கிறதுனாலையும் நன்மை இருக்குது. அதனால் ஒருத்தங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறப்ப உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னங்கிறத நினச்சி சொல்லுங்கள், தப்பு இல்லை. இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.